வணக்கம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் 12 வருடங்களாக இரத்தப்போக்கு வியாதியால் அவதிப்பட்ட ஒரு பெண் இருந்தால், அநேக வைத்தியர்கள்கிட்ட மருத்துவம் பார்த்தும் அதற்காக தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் செலவு செய்தும் கொஞ்சம் கூட அவளுக்கு குணமாகலை. சொல்லப்போனால் அந்த வைத்தியர்களால் அதிகமாக துன்பம்தான் அடைந்தாள் அப்படின்னு பதிவு சொல்லுது. அப்படி இருக்கும்போது அவள் இருந்த பகுதி வழியாக ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவதை கேள்விப்பட்டு, நான் அவருடைய ஆடையவாது தொட்டால் சுகம் பெறுவேன் அப்படின்னு சொல்லி மக்கள் கூட்டத்துக்குள்ளே புகுந்து பின்பக்கமாக போய் அவருடைய ஆடையை தொட்டால் உடனடியாக அவளுடைய இரத்தப்போக்கு நின்று போனது. அந்த வேதனை நீங்கி சுகமடைந்ததை அவள் உணர்ந்தாள். தம்மிடமிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அறிஞ்ச இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து திரும்பி, என் ஆடையை தொட்டது யார் அப்படின்னு கேட்டார். அநேக மக்கள் உங்களை சுற்றி நெருக்கிக்கிட்டு இருக்காங்க, என்னையை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே அப்படின்னு சீடர்கள் சொன்னாங்க. ஆனால் இயேசு தன்னை தொட்டது யாருன்னு அறியறதுக்காக சுற்றிலும் பார்த்தாரு. அப்பொழுது அந்த பெண் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து வணங்கி உண்மைகள் எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவரோ அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாக இரு என்று சொன்னார். திருச்சட்டத்தின்படி இரத்தப்போக்குள்ள அந்த பெண் தீட்டுப்பட்டவள். அவள் யாரையாவது தொட்டாலோ அல்லது அவளை யாராவது தொட்டாலோ அவங்களும் தீட்டுப்பட்டவங்க ஆவாங்க. இது பற்றிய சட்டங்களை லேவியர் புத்தகம் 15வது அதிகாரம் 19 முதல் 27 வசனங்களில் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் தன்னை தொட்டது யார் அப்படின்னு இயேசு கேட்டப்போ அந்த பெண் பயந்தாள். திருச்சட்டத்தை மீறிய அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து கண்டிக்கவோ தண்டிக்கவோ இல்லை. மாறாக அவளது விசுவாசத்தை பாராட்டினார். ஏன்னா தீட்டோடு இருந்த அந்த பெண்ணால் மற்றவங்களுக்கு வேண்டுமானால் பாதிப்பு வரலாம், ஆனால் குணமாக்கும் வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு அதனால் பாதிப்பு இல்லை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னதன் மூலம் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது முடியாத காரியம். ஏனென்றால் தேவனிடம் சேருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு எபிரேயர் புத்தகம் 11:6 சொல்லுது. கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினாலே, அதாவது திருச்சட்டத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.